அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈஸி டிஷ்ஷஸ் கண்ட்ரி வைஸ் சீரீஸ்ல எந்த கண்ட்ரி பார்க்க போறோம்னா, கியூபா. கியூபால ரொம்ப ஃபேமஸா இருக்கிற டோஸ்டா நைட்ஸ் அப்படிங்கிற டிஷ்ஷை தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். இந்த டிஷ்க்கு நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான டிஷ். வெறும் 10 மினிட்ஸ்ல அவ்வளோ ஈஸியா டேஸ்டியான இந்த டிஷ்ஷை பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? முதல்ல ஒரு பவுல்ல பூண்டை வந்து குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட வந்து கொஞ்சோண்டு உப்பும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அந்த கார்லிக் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஓரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பனானா எடுத்துக்கோங்க. பனானாவ வந்து தோல் சீவிட்டு, அத வந்து க ஓரளவு ரொம்ப குட்டியா இல்லாம மீடியம் சைஸ்ல வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஓரமா வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து, அந்த பேன்ல வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து எப்படின்னா, இந்த பனானா வந்து பொரிக்க தான் போறோம். அதனால கொஞ்சம் நெறையாவே சேர்த்துட்டு, இந்த பனானாவ வந்து ஆயில் சூடானோனே இந்த பனானாவ போட்டுருங்க. போட்டோனே ஒரு 3 நிமிஷத்துலயே அந்த சூடான எண்ணெய் வந்து ஒட்ட ஆரம்பிச்சுரும். அப்படியே திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா, நல்லா அந்த பனானா வந்து நல்லா கலர் மாறும். ஒரு ப்ரௌனிஷ் கோல்டன், அந்த பொரிஞ்சா எப்படி கலர் மாறும், அந்த மாரி கலர் மாறும்போது அப்படி எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. ஓரமா வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த பீஸ் இருக்கும்ல, பனானா பீஸ், அத வந்து ஒரு கிளாஸோ இல்ல வந்து பவுலோ எதையாச்சும் வச்சு, கீழ பனானா வச்சு, மேல வந்து கிளாஸ் வச்சு, கப் வச்சு நல்லா நசுக்குனீங்கன்னா, எல்லாம் வந்து ஃப்ளாட் ஆயிரும். தண்டியா இருக்கிறது வந்து நல்லா ஃப்ளாட் ஆயிரும். ஃப்ளாட் ஆன அப்புறம் இந்த ஏற்கனவே நம்ம வந்து கார்லிக்கு, வாட்டர், அப்புறம் சால்ட் போட்டு ஏற்கனவே ஒரு தண்ணி ரெடி பண்ணியிருக்கோமா, அந்த தண்ணியில இந்த நம்ம வந்து நல்லா சப்பையாக்குன பனானாவ வந்து எடுத்து அதில போட்டு ஒரு அ லைட்டா அது நனையணும். தண்ணீல நல்லா நனைச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இதே மாரி எல்லா பனானாவையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா திருப்பி அடுப்ப ஆன் பண்ணி, அந்த எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயே வந்து சூடான அப்புறம், இந்த நம்ம வந்து தண்ணீல முக்கி வச்சிருப்போம்ல, அந்த பனானாவ எடுத்து அதில போட்டு நல்லா பொரிய வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்ல வந்து நல்லா 1 1/2 நிமிஷத்துல நல்லா வெந்துரும். கொஞ்சம் நல்லா ட்ரையா, எப்படி சொல்லணும்னா, கிரிஸ்பியாவும் இருக்கும். ஆனா நல்ல கிரிஸ்பியா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் சுவியா அந்த மாரி தான் இருக்கும். அத எடுத்து அதுக்கப்புறமா லைட்டா வந்து சால்ட்டோ, அதுக்கப்புறம் லெமன், அந்த மாரி நீங்க சீசனிங் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டான டோஸ்டா நைட்ஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வெறும் வாழைப்பழத்த வச்சு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிரலாம். வேற எந்த கண்ட்ரிலாம் ட்ரை பண்ணலான்னும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.